ஜோதிடத்துல சுக்கிரன் கிரகத்தை பத்தின ஒரு சின்ன அலசல் தான் இது. சுக்கிரன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காதல், ஆடம்பரம் இல்லையா? சுக்கிரன் வெறும் சொகுசுக்கான கிரகம் மட்டும் இல்லாம், அது நம்ம உறவுகளையே வடிவமைக்கிற ஒரு பெரிய வாழ்க்கை சக்தி. ரொம்ப ஆழமான விஷயம் இது. சரி, அப்ப முதல் விஷயம் என்னன்னா, சுக்கிரன்கிறது வெறும் சொகுசு இல்ல, அது நம்மளோட சக்தி, அதாவது வாழ்க்கை ஆற்றல். உயிர் உருவாக காரணமான விந்தணுக்கள் மாதிரியான திரவங்களை இது கட்டுப்படுத்துது. ஒரு புதிய உயிருக்கு இதுதானே அடிப்படை. ரெண்டாவதா, இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல், புராண கதை ரெண்டுமே இருக்கு. புராணப்படி சுக்கிரன் அசுரர்களோட குரு சுக்ராச்சாரியார். ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா இது நம்ம மூளையில சப்ஸ்டான்ஷியா நைக்ரான்னு ஒரு பகுதியை தூண்டுது. அங்க இருந்துதான் டோபமைன் சுரக்குது. அதுதான் நம்மளோட சந்தோஷம், எனர்ஜி எல்லாத்துக்கும் காரணம். கடைசியா, நம்ம உறவுகள்ல இதோட பங்கு என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்கிறாரோ அதை வச்சு உங்க துணைவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லிடலாம். உதாரணத்துக்கு, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தா தீவிரமான பாலியல் விருப்பங்கள் இருக்கலாம். அதுவே சுக்கிரன் சந்திரன் சேர்க்கைன்னா ஒரு கற்பனையான ரொமான்ஸுக்காக ஏங்குவாங்க. பாருங்க, இத வச்சு உங்க பார்ட்னரோட தேவைகளை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ஜாதகத்துல இருக்கிற சுக்கிரன் தான் உங்க வாழ்க்கை ஆற்றலையும் உங்க உறவுகளோட ஆழமான தேவைகளையும் புரிஞ்சிக்கிறதுக்கான சாவி.